வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் ஜோக்கர்லேருந்து உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வாரம் பதிவு பார்க்கலாம். 19, 20, 21 3 நாளைக்கு மட்டும்தான். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் M6 பார்க்கலாம். ஒரு பிக் நியூஸ் காத்திருக்குது. சில்வர் டவுனுக்கு ஸ்டார்ட் ஆகிறான். ப்ராஃபிட் புக்கிங்கில் எல்லாமே ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால ஷார்ட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 21 அவங்களுக்கு நாள் குறிச்சிருக்கிறாங்க. 21க்கு அப்புறம் டவுன் ஸ்டார்ட் ஆகிறது கன்ஃபார்மு. எந்த லெவலில் போகும், இல்லை டவுனே கண்டினியூவாக டவுன் ஆகுமாங்கிறது நெக்ஸ்ட் வீக் நான் சொல்கிறேன். இந்த வாரத்தில் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். அது சப்போஸ் 20ஆம் தேதியிலிருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்தாவே தெரியும். சப்போஸ் நீங்கள் பிஇ போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் சிஇ பார்த்து போங்க, எச்சரிக்கையாக உங்கள் சூதனமாக போங்க. ரொம்ப ஹையில் இருக்கிறான். இதிலிருந்து மறுபடியும் மேலே போகிறது சான்ஸ் இருக்குது. அதுக்கு எந்த லெவல் டைம் எடுத்துக்குவாங்கிறது நெக்ஸ்ட் வீக் போகலாம். இந்த வாரத்தில் டவுன் ஸ்டார்ட் ஆகுறது கன்ஃபார்மு. ஆஃப்டர் 21 இருந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போகலாம் ஆப்ஷனாக இருந்தால் எந்த லெவலில் போகலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. வாட்ச் லிஸ்ட்டில் இருங்க. எந்த லெவல் பார்த்தீங்கன்னா, இதை சார்ந்து கோல்டு இந்த எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுப்பான். இதோட சேர்த்து காப்பரும் ஜிங்கும் ஆஃப்டர் 21க்கு அப்புறம் இவன் டவுன் ஆகிறப்ப அவன் அப்பாவான். இதுதான் இந்த லெவலில் இருக்குது. நேச்சுரல்ஸ் 2 நாளைக்கு அப்பில் இருப்பான். 21 ஒரு டவுன் காட்டிட்டு மறுபடியும் அவன் அப் போயிடுவான். இதுதான் M6ஓட இது. இதே லெவலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி திங்கக்கிழமை கேப் டவுனில் ஓப்பன் ஆவான். நிஃப்டியும் சென்செக்ஸும் அங்கேருந்து மறுபடியும் அப்சைடு தான் போவோம். 3 நாளைக்கு தவிர்க்க முடியாத அப்சைடு தான் இருக்கும். உங்களுக்கு பேனிக் பண்ணுவான். டவுன் போக போகிறேன், ஒரு டவுன் கண்டினியூவாக இருக்குதுங்கிற மாதிரி காட்டுவான். ஆனால் டவுனில் ஓப்பன் ட்ரஸ்ட் எல்லாத்தையும் பேனிக் பண்ணி மாற்றி காட்டுவான். ஆனால் அப்சைடில் தூக்கிட்டு போயிடுவான். எந்த லெவல் நீங்கள் சப்போர்ட்டில் எடுத்து போகலான்னு பார்த்தீங்கன்னா 25,600 அந்த லெவலில் சப்போர்ட்டாக எடுத்து நீங்கள் மேலே போய்க்கலாம். மீறினா 25,530 இந்த லெவல் வரை வருவான். அங்கிருந்து சப்போர்ட்டாக திரும்பிட்டு போயிடும். சென்சஸ் பார்த்தீங்கன்னா 83,300 இல்லை 83,050 இந்த லெவலில் சப்போர்ட்டாக எடுத்து மேலே வருவோம். பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்கில் ஒரு மைனஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இருந்தாலும் இவங்களோட எஃபெக்ட் மைனஸ் ஆகுதுன்னா எந்த லெவல் எடுத்திங்கன்னா 89,900 89,650 இந்த லெவல் சப்போர்ட்டை எடுத்து மேலே வருவோம். 89,900 அதாவது 59,900 வந்ததுனாவே நீங்கள் பேங்க் நிஃப்டி சி எடுத்துக்கலாம். கண்டினியூவாக ஹோல்ட் பண்ணலாம். பக்கா ப்ராஃபிட் இருக்கும். ஹேவ் எ நைஸ் டே.